வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து திமுகவினுடைய தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி அவர்கள் தன்னுடைய வாக்கை பதிவு செய்துவிட்டு தூத்துக்குடி தொகுதிக்கு செல்வதாக விமானம் மூலமாக புறப்பட்டு செல்வதாக தெரிவித்திருந்தார். அதே போன்று பல்வேறு மூத்த தலைவர்களும் கட்சியினரும் வாக்களித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் உள்ளிட்டோர் தற்போது வரிசையில் நின்று தங்களுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக தேனாம்பேட்டை வாக்குச்சாவடியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் காலையிலேயே வந்து முதல் முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில வருவது அப்படிங்கிறது, அது ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரிவது அப்படிங்கிறது அவர்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தொடர்ச்சியா சொல்லப்பட்டு வரக்கூடிய, அது ஒரு மித்தா இருந்தாலும் கூட தொடர்ச்சியா சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். காலையிலேயே வந்து இவர்கள் வாக்களிச்சுட்டாங்க, நம்மளும் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 9 மணிக்குள்ளாகவே பல்வேறு முக்கிய தலைவர்களும் இந்த தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? நானே அதை பற்றி பேசணும்னு இருந்தேன். இப்போ வந்து 9 மணியில் பார்த்தீங்கன்னா முக்கிய அரசியல் தலைவர்கள், முக்கிய நடிகர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க. பிரதானமாக, அதாவது முக்கியம்னு நம்ம சொல்லும்போது பேசு பொருளாக இருக்கிறவங்களோ, இல்லை அரசியல் ஆளுமையில் இருக்கிறவங்களோ, இல்லை ஒரு ப்ரெடாமினண்ட்டாக பப்ளிக் பாப்புலராக அக்செப்ட் பண்ணிக்கிற லீடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து ஓபிஎஸ், இபிஎஸ், ரஜினிகாந்த், கமல், அதுக்கப்புறமா வந்து மற்ற ஆக்டருங்க விஜய், அதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட்ஸு விஜய், அஜித், அப்புறம் புதுச்சேரியோட முதலமைச்சர் எல்லாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம், ப்ரெடாமினண்ட்டாகவே வந்துட்டு எல்லாருமே 9 மணிக்குள்ளே வந்து மேக்ஸிமம் விவிஐபிஸ் வந்து ஓட்டு போட்டாங்க. என்னத்தை காட்டுறாங்க இவங்க அப்படின்னா, இது வந்து நாங்களும் வந்து லைனில் நின்று போடுறோம், உங்களுக்கு அது சிரமமாக இருக்காது, நீங்களும் வந்து லைனில் நின்று ஓட்டு போடணுன்றத அந்த ஆர்வத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆக்கி விடுறதுக்கு பண்ணுற முயற்சியாக தான் இதை நான் பார்க்குறேன். அது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இன்னொன்று, நேற்று சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் சத்யபிரதா சாஹூ கூட சொல்லும்போது சொன்னார், இந்த வெயில் நாளில் வந்துட்டு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், பட் குடி தண்ணீர், அப்புறம் அந்த ஃபேன் வசதிகள் அது போலாம் போட்டிருக்கோம், ஷாமியானெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் பொதுமக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அதனால் வந்து வெயிலை வந்து ஒரு பெரிய பொருட்டாக பார்க்காம, இதை ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற எலெக்ஷன், அதனால் தயவு கூர்ந்து எல்லாரும் வந்து அவங்களோட ஜனநாயக கடமையை வந்து ஆட்டணும்னு சொல்லிட்டு நேற்று கூட வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதே மாதிரி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுன்றது. அதனால் பப்ளிக் வந்துட்டு இந்த அரசியல் தலைவர்கள் அவங்க முன்னோடியாக எடுத்துக்கினாலும் சரி, இல்லை அவங்களே நம்மளே வந்து ஒரு முன்னோடியாக இருக்கணும், இது நம்மளோட கடமைன்னு நினச்சி அவங்கள வந்து ஓட்டு போட்டாங்கன்னா தமிழகம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளை கொடுக்கும். ஏன்னா கெட்ட விஷயத்துங்களுக்கு தான் தமிழகம் எடுத்துக்காட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. கேஷ் ஃபார் ஓட்ஸோ இல்லை எலெக்ஷன் கேன்சல் பண்ணுறதோ, ஒரு போலிங் வந்து மேக்ஸிமம் போலிங் ஆச்சுன்னா தமிழகம் அதில் கூட வந்து 90% போலிங்குன்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு பேசு பொருளாக இருக்கும் நேஷனல் லெவலில். தொடர்ச்சியா அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருந்திருக்கு தமிழகத்துல. இது புதுசா இல்லை அப்படின்னாலும் கூட கடந்த காலங்கள் சிலவற்றை நாம் பின்னோக்கி பார்க்கிற போது சராசரியாக அந்த ஒரு 75%, ஒரு மக்களவை தேர்தலா இருந்தா அது 75%, அதுவே சட்டமன்ற தேர்தலா இருந்தா 85-80 விழுக்காடுகள் அப்படிங்கிற அந்த நிலையை நம்மால தாண்டவே முடியல. அப்படிங்கிறத எப்படி பார்க்கிறீங்க? ஏன் மக்களவை தேர்தலில் சராசரியா அந்த 75% வாக்குகள் தான் பதிவாகிறது, இதர 25% வாக்குகளினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அது இதில் வந்து பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஊரில் இருந்து நிறைய பேர் வந்து சென்னை வந்து பார்த்திங்கன்னா நகரமயமாயிருக்கு. இப்போது சென்னை ஒண்டியில் திருச்சி, கோயம்புத்தூர், அதாவது ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சென்னையை நோக்கி வாழ்வாதாரத்துக்கோசரம் பயணிக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க வாக்கை வந்து ஊரில் விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ ஊருக்கு திருப்பி போய் ஓட்டு போடணும்னு நினைக்கும் போது பஸ்ஸு கிடைக்கிறதில்ல, ட்ரெயின் கிடைக்கிறதில்ல, இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் அரசியல் மேலேயும் எலெக்ஷன் மேலேயும் ஒரு வெறுப்பு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு எதுவும் செய்கிறது இல்லை, எலெக்ஷனுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இப்போ இவங்க ஜெயிச்சு நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு கோவம். அதுக்கப்புறம் இளைஞர்கள் கிட்ட வந்து ஒரு அரசியல் மேல ஒரு பெரிய ஈடுபாடோ ஆர்வமோ தாக்கமோ இல்லை. இந்த மாதிரி நீங்க முன்னாடி சொன்னீங்க தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தேர்தல் ஆணையம் பிரச்சாரத்தை ஒண்டி எலெக்ஷன் ப்ராசஸ் போல நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்களுடைய பிரச்சாரம் சரியானதாகவும் முழுமையா போய் மக்கள் கிட்ட சேர்ந்திருக்கிற ஒன்றாகவும் இருந்தா, நீங்க சொன்ன இப்ப அந்த மத்த விஷயங்கள், அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து
ஓரளவுக்கு வாக்காளர்கள் மத்தியில ஒரு சின்ன மனமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கணும்ல. அவர்களுக்கு இந்த எலக்டோரல் சிஸ்டம் மேல இருக்கக்கூடிய வெறுப்போ, அரசியல் கட்சிகள் மேல இருக்கக்கூடிய வெறுப்போ, அரசியல்வாதிகள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பையோ இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது அவர்களை மனமாற்றம் செய்திருக்கணும். இல்ல அப்படிலாம் இல்ல, இப்படி நீங்க போய் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் இருக்கக்கூடிய நீங்க வெறுப்பு பட்டியலில் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் மத்தியில ஏற்படுத்த தவறிவிட்டதா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல, நம்ம முழுசா தவறி விட்டதுன்னு பார்க்க முடியாது. ஏன்னா 55-58% இருந்திருக்கு இங்க, அப்புறம் 65 ஆச்சு, அப்புறம் 70 ஆகி இன்னைக்கு 73 விழுக்காடு வந்து தமிழகத்தோட ஆவரேஜ் லோக்சபான்னு வந்தா. அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது கூட இன்னும் ஒரு 2-3% வந்து ஏறும். அதே மாதிரி குறிப்பா நம்ம சொல்லணும்னா தர்மபுரி, அது பக்கத்தில் இருக்க கிருஷ்ணகிரி, அப்புறம் இந்த சைடில் ஆரணி, நல்ல ரூரல் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னாவே போலிங் பர்சன்டேஜ் 80% வரலும் இன்றைக்கி வருது. பிரச்சனை வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மத்திய சென்னை, தென் சென்னை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அந்த மாதிரி அர்பன் பாக்கெட்ஸில் தான் வந்து உங்களுக்கு போல் பர்சன்டேஜ் டிப் ஆயிருக்கு. ரூரல் தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ், நேஷனல் ஆவரேஜுக்கு தாண்டிலையும் தமிழகம் வச்சிருக்கு. ஸோ அதுக்கு காரணமும் வந்து மேபி எலெக்ஷன் கமிஷனோட பிரச்சாரமும், இந்த அரசியல்வாதிகள் போய் வாக்கு கேட்கறது, நிறைய கேண்டிடேட்ஸ் போயிட்டு பப்ளிக் கிட்ட ஓட்டு கேட்கறதா தான் நான் பார்க்குறேன். இது 100% வந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் நிறைய ஒரு 20% நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது, 20% 25%. ஸோ அதுக்கு தேவைன்னும் போது இந்த இவிஎம் மிஷின்ஸ் தப்பாக வருது. அதுக்கப்புறம் ஒரு ஓட்டர் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் ஓட்டு போட்டுடலாம் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் ஒருவேளை தராங்க எலெக்ஷன் கமிஷனா, கண்டிப்பாக மேபி இன்னும் ஒரு 10-15% பேர் வந்து நிற்பாங்க. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் காக்குறதுன்றது வந்துட்டு உண்மையில கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் எதுக்கோசரம் கஷ்டப்படுறோம்னு நினச்சி பார்த்தாங்கன்னா அவங்க அதை பொருட்படுத்த மாட்டாங்க. பட் எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது இல்லைங்களா. ஒரு சில பேருக்கு உண்மையிலே சுகர் இருக்கும், மயக்கம் இருக்கும், ப்ரெக்னென்ட் லேடிஸ் வருவாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வீட்டில் குழந்தைய விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை பிரதானம் அதெல்லாம் கொடுத்தாலுமே கூட ஒரு வாக்காளருக்கு வந்து ஒரு பூத் ஸ்லிப் கிட்ட நம்ம போயிட்டோம், போலிங் பூத் கிட்ட போயிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஒருத்தர் ஓட்டு போட்டுடலாம் அப்படின்ற ஒரு உத்தரவாதம், ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இன்னும் போலிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகும். இப்போ இந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடக்குது. எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தரப்பு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரம் கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்கு ஒரு கடுமையான பிரச்சாரமாக இருந்திருக்கிறது. தேர்தல் பரப்புரை என்பது இருந்திருக்கிறது. இதுல பிரதானமாக முன்னெடுக்கக்கூடிய விஷயம், மக்கள் மனதுல நின்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதுதான் இந்த தேர்தலில் ஒரு மெயின் ரோலா பிளே ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா எதை பார்க்கலாம்? ஒரு 4 ஃபேக்டர் பார்க்கலாங்க. ஒன்று வந்து அடுத்த இந்தியாவோட பிரதமர் யார், அது வந்து துணை கேள்வி. அதிலே பார்த்தீங்கன்னா இந்த மோடி அரசாங்கத்தை கண்டினியூ பண்ண விடலாமா இல்லை வேற ஒரு அரசாங்கத்தை நம்ம நோக்கி போகணுமா, அது ஒரு மோடி ஃபேக்டர், அது ஒரு பெரிய ரோல். ரெண்டாவது வந்து இந்த ஆட்சி, அதிமுக ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. 18 சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சது 8 சட்டமன்ற தொகுதி வந்து அவங்க ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு. இன்னும் 2 வருஷம் அவங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் இன்னும் ஒரு 4 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இது ரெண்டாவது ஃபேக்டர். மூணாவது ஃபேக்டர் பார்த்திங்கன்னா தமிழகம் தான் அதிகமான ப்ரொட்டஸ்ட்டை வந்துட்டு இந்த 2 வருஷத்தில் சந்திச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து பப்ளிக் வந்து யாருமே விரும்பி வந்து போராட்டம் பண்ணுறது கிடையாது. ஏதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்குது, அதனால தான் அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன், இந்த போராட்டம் எந்த அளவுக்கு அவங்கள ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுது, இது மூணாவது ஃபேக்டர். நாலாவது ஃபேக்டர் வந்துட்டு இது வந்து நிறைய அரசியல் கட்சிகளுக்கு வந்து வாழ்வா சாவா பிரச்சனை. இப்போ திமுகவை நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு அவங்க ஒரு எலெக்ஷனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி. 2011க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி இறங்குமுறமாக தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான எலெக்ஷன். அதிமுகவுக்கு வந்து ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு அவங்க எந்த எலெக்ஷனுமே ஃபேஸ் பண்ண ஒரே ஆர்கே நகர் எலெக்ஷனில் அவங்க 2வது வந்துட்டாங்க. பை எலெக்ஷன்லேயே ஆளுங்கட்சி தோற்று அவங்களோட நிலைமை அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க கட்சி வந்து நிறைய உடஞ்சி போயிருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி அவர் வந்து ஒரு புதுசாக நான் ஒரு லீடராக எமர்ஜ், அவருக்கும் இது ஒரு முக்கியமான எலெக்ஷன். அது இல்லாமல் சீமான் அவர் ஒரு தனி கட்சியாக வந்து எல்லா இடத்துலையும் கேண்டிடேட் போட்டு பண்ணியிருக்கு. அவருக்குமே வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு எலெக்ஷன். 5வது மக்கள் நீதி மையம், இப்போ அந்த 5 முனை போட்டி இருக்குது. இது வந்து 4வது ஃபேக்டர். ஸோ இந்த 4 ஃபேக்டருமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த 4 ஃபேக்டரும் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக போன எலெக்ஷனை விட தமிழகத்தில் வந்து இந்த வாட்டி வாக்கு போலிங் பர்சன்டேஜ் வந்து கூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த 18 சட்டமன்ற தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 18 சட்டமன்ற தொகுதியும் 38 பாராளுமன்ற தொகுதியை விட கூடுதலாக வாக்கு பதிவாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா தற்போது தேனாம்பேட்டை வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாக்களிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள், தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக. தொடர்ந்து தற்போது
பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரை உலக ஆளுமைகளும் தொடர்ந்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வண்ணம் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். தேனி பெரியகுளம் வாக்குச்சாவடியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அவரது மகன் வேட்பாளர் ரவீந்திரநாத், அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட பலரும் தற்போது அங்கு வாக்குப்பதிவு செய்த காட்சிகளை பார்க்கிறோம். பல்வேறு வயதானவர்களும் மூதாட்டிகளும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்காக வாக்குச்சாவடி மையங்களை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இது தேர்தல் ஆணையம் தற்போது நம்ம அவங்களுடைய பங்களிப்பு குறித்து பேசணும். தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் வந்தது. அரசியல் கட்சிகள் தொடர்ந்து தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக தங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கோட்டீஸ்வரன், அதற்கு முன்னதாக தூத்துக்குடி திமுக